நான்காவது பாகம். அரிது அரிது மாண்டிலராய் பிறத்தல் அரிது என்ற அவை பெருமாட்டியின் வாக்கிற்கு ஏற்ப மனிதகுலம் மாட்சிமை பெற, ஏற்றம் பெற, எழுச்சி பெற, சீர் பெற, செம்மை பெற, மனித சமுதாயம் மேம்பட அவ்வப்போது அருள்ஞானிகள் தோன்றி அரிய பல வழிமுறைகளை வகுத்து தந்துள்ளார். வர்த்தமான மகாவீரர், புத்தர் பிரான் போன்ற மகான்களும், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்ற நாயன்மார்களும், பெரியாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் போன்ற ஆழ்வார்களும், ஆதிசங்கரர், ராமானுஜர், வடலூர் ராமலிங்க சுவாமிகள் போன்ற அருளாளர்களும், அண்ணல் காந்தியடிகள் போன்ற தியாகிகளும் இப்புண்ணிய பண்ணில் மனித நேயத்தையும் அறநெறியும் அன்பு நெறியும் போதித்து வந்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வடலூர் ராமலிங்க அடிகளார் சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்ற அரியதோர் கருத்தை பரப்பி ஆன்மீகத்தோடு அறநெறியும் மக்களுக்கு போதித்த மிகப்பெரிய ஞானியாவார். மனிதருக்கும் மற்ற உயிர்களுக்கும் இரக்கம் காட்டுவதே இறைவனை தரிசிப்பதற்கு சிறந்த வழி என்று உலகுக்கு எடுத்துக்காட்டிய உன்னத பொருளர் ஆவர். கடவுள் ஒருவரே என்றும் அவர் ஜோதி வடிவில் இருப்பார் என்றும் எல்லா உயிர்களும் சமம் என்றும் சாதி சமய வேறுபாடுகள் இருக்கலாகா. புலால் உண்ணாதிருத்தல், பசிப்பினி போக்குதல், இந்திரிய கர்ண ஜீவ ஆன்ம நித்திய ஜீவகாரணிய ஒழுக்கங்களை கடைபிடித்து உண்மை அன்பால் கடவுளை வழிபடுதல், உயிர்குலமே கடவுள் பள்ளி கொள்ளும் ஆலயம் என கருதி உயிர்களின் மீது இரக்கம் கொள் போன்ற திருநெறிகளை உலகிற்கு போதித்த பேரருளாளர்கள் ஆவர். திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரணி ஒழுக்கம் போன்ற அறிவு களஞ்சியங்களை உருவாக்கி மனித குலத்தை செம்மைப்படுத்த அவர் எடுத்த முயற்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஜீவகாரணியம் என்பதை பற்றி அடிகளார் மிக விரிவான விளக்கங்களை தந்துள்ளார். பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வது ஜீவகாரணியம் ஆகும். பசி என்ற நெருப்பு ஏழை எளியவர்களின் தேகத்தில் பற்றி எரிகின்ற போது அதை நீக்க எடுக்கப்படும் முயற்சிதான் ஜீவகாரணியமாகும். நமது குடும்பத்தின் செலவினை குறைத்தாவது ஏழைகளின் பசியை போக்குவதுதான் ஜீவகாரணியம் எனப்படும். இதை உணர்ந்துதான் வள்ளல் பெருமானவர்கள் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் பாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டேன் இழைத்தேன் என்று ஆதங்கப்படுகிறார். இதைத்தான் வள்ளுவ பெருமகனாரும் பெரும்பாலும் அற்றார் அழிவசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்கின்றனர். மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சீத்தலை சாத்தனார் மணிமேகலையிலே பசிப்பிணியை போக்குவோர் உயிர் கொடுத்தோராகவும் ஒப்பற்ற புகழுக்கு சொந்தக்காரர்கள் என்று விளம்புகின்றார். ஜீவகாரணியத்தின் உருவமாகவே பெருமான் வாழ்ந்தார். ஜீவகாரணியம் என்னும் உயிரை வள்ளல் பெருமானுடன் வள்ளல் பெருமானின் பொன்னுடல் தாங்கி நின்றது. எக்காலமும் பெருமானார் திருவாய் ஜீவகாரணத்தை பற்றியே பேசியது, பாடியது. அன்னாருடைய உடல் உயிர் எல்லாமே ஜீவகாரணிய மயமானது. தன் உயிராலும் உடலாலும் உள்ளத்தாலும் பிறர் மீது கருணை பொழிவதையே தமது வாழ்நாள் முழுவதும் லட்சியமாக கொண்டிருந்தார் இறைவன். வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் வெறுவினின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன். இன்றும் உருவ என் உயிர்தான், உயிர் இரக்கம்தான் ஒன்றதே, இரண்டில்லை. இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்தொருவனே நின்பதத்தானை என்று 6ஆம் திருமுறை பாடல் வந்து அறியலாம். கருணையே வடிவாக விளங்கி பிறருக்கு உற்ற துன்பங்கள் எல்லாம் இறையருளால் தவிர்த்து அவருக்கு இன்பம் நல்குவதும், புலை கொலை இரண்டும் மற்ற பெருநெறியில் உலகத்தையே நடக்கச் செய்வதும் பெருமானின் இச்சைகள். கருணை வடிவாய் அடியார் உள்ளகத்தை அமர்ந்த கடலடிகள் வருந்தியிடம் கங்குளிலே நடந்து மறுநிறையும் சிறிய நான் இருக்கும் எடுத்து அடைந்து மணிக்கதமும் திறப்பித்து மகிழ்ந்தழைத்த மகனே, பொருள் நிறையும் இதனை இங்கே வாங்கென என் கரத்தே பொருந்த அளித்தருளி நின் பொன்னருள் என்னென்பேன். அருநிறையும் பெருங்கடலை அம்பலத்தில்
பரமானந்த உருவாகி நடம் ஆடுகின்ற அரசே என்று மொத்தத்தில் அயலார், உற்றார், உறவினர், நண்பர் மற்றும் பிறர் முகங்களில் இளைப்பை கண்டபோதெல்லாம் மயங்குவார், உள்ளம் கலங்குவார், வருந்துவார். விலங்குகளும் பறவைகளும் உயிரினங்களும் துன்பப்படுவதைக் கண்டு கூட மனம் வருந்திய புண்ணியமான் ராமலிங்க அடிகள் காக்கைகள் கரையை கேட்டதையும் பருந்தின் கடுங்குரல் கேட்டு அஞ்சியதையும் ஆறாந்திர முறையிலே கூறியுள்ளார்கள். நன்றி, வணக்கம்.